வணக்க நண்பர்களே. சாதாரண ஒரு மனிதனாக இருந்து ஒரு நடிகனாகி இளைய தளபதி விஜய்னு ஒரு பேரை வாங்கி இப்போ முதலமைச்சராக வர்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி செம்மையாக இருக்குது. அந்த வளர்ச்சிக்கு காரணம் தன் நம்பிக்கையும் விடாத முயற்சியும் உழைப்பும் தான். அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதுதான் காரணம். ஆனால் இப்போ கரூரில் நடந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 41 உயிர் போச்சு. அந்த உயிர் போனதுக்கு காரணம் இளைய தளபதி விஜய் கிடையாது. அதுக்கு காரணமே சில அரசியல்வாதிகள் சரி திட்டம்தான். அவருக்கு இப்போ ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது. கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். வாழ்க்கையில் முன்னேறணும் துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான் கஷ்டம் வரும். அது எப்படி வரும்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மான் இருந்துச்சான். அந்த மான் வயிற்று பசியில் இறதேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புலி பார்த்துருச்சு. புலி பார்த்தோன்னே அந்த மானை விரட்டுது. ஏன்னா அந்த புலிக்கு வயிறு பசி. அந்த மான் தன் உயிரை தப்பிக்கிறதுக்காண்டி வேகமாக ஓடுது. ஓடி போய் ஒரு ஆறு தண்ணி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு முக்கால்வாசி தூரம் போயிருச்சு. போனால் அங்கே ஒரு முதலை. அந்த முதலை அந்த மானை விரட்டுது. விரட்டி அதே கரைக்கு வந்து அந்த மான் மறுபடியும் ஓடுது 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 ஒரு இந்த பக்கம் தண்ணிக்குள்ள முதல்ல, இந்த பக்கம் புலி. இந்த ரெண்டுக்கும் பயந்து மான் ஓடுது ஓடுது. பார்த்தனா ஒரு பாறை இடுக்கு. அந்த பாறைக்குள்ள ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கு, ஒரு பொந்து மாதிரி இருக்கு. அந்த பொந்துக்குள்ள அந்த மான் ஓடி போய் பதுங்கிக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த மானை விழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு அந்த மானை அப்படியே முறைச்சி பார்க்குது. பாருங்க, ஒரு மானுக்கே எவ்வளோ, அதாவது வாழ்றது எவ்வளோ கஷ்டம். அந்த மான் மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டமும். அவன் வாழும்போது அவனை தேடி கஷ்டம் வந்துக்கிட்டே, அவன் எந்த அளவுக்கு உயர போறானோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அவனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து நம்ம காலுக்குள்ளே போட்டு ஒரு நழுக்குன்னு மிதிச்சுட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் யாரால வந்தாலும் அதை மனசில் வச்சுக்காம நம்மளுடைய முயற்சியில் நம்ம முன் நடந்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கும் இளைய தளபதி மாதிரி ஒரு நாள் நல்ல நிலைமை வரும். இந்த 2026 இளைய தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக வருவாருன்ட்டு கருத்து கணிப்பில் இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார், ஜெயிப்பார். எல்லாருடைய மூக்கும் உடையப்படும். விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வாழ்த்துக்கள். நன்றி.